வெல்கம் டு டார்கெட் 190 ஐஎஸ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸில் வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதான் வந்து எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, கே அப்படிங்கிறது கெல்வின் அப்படிங்கிறது ஒரு டெம்பரேச்சர், ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸுடைய ஒரு டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சராக இருக்கட்டும், அப்போது அந்த டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே யூஸ் பண்ணுற யூனிட் பேர் பார்த்திங்கன்னா கெல்வின் சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸ், அதாவது இங்கேருந்து ஒரு லென்த்தை அதை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து மீட்டர் அப்படின்னு மீட்டர் யூனிட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் அது வந்து ஆம்பையர். அப்புறம் பார்த்திங்கன்னா டைம் வந்து செகண்ட்ஸில் சொல்லுவோம் இல்லையா. அடுத்து வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து மோல்னு சொல்கிறாங்க. அடுத்து கிலோகிராம் பார்த்திங்கன்னா மாஸ். கேண்டிலா அப்படிங்கிறது வந்து ஒரு லைட் இன்டென்சிட்டி. அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து நம்ம சீன் சொல்லுவோம் இல்லையா. 360 × 10⁸ 3 × 6 10⁸. ஓகேங்களா. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த நீட் ஆஃப் மெஷர்மெண்ட் இன் ஆர் லைஃப். அதாவது என்னென்னா நம்ம மெஷர்மெண்ட்டோடைய முக்கியத்துவம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏபிள் டு டிஃபைன் லென்த், மாஸ், டைம் அண்ட் வால்யூம். அதாவது லென்த்து, மாஸ், டைம், வால்யூம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஏபிள் டு எவாலுவேட் த வேல்யூஸ் ஆஃப் சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் தி யூனிட்ஸ். அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஒரு சப்ஸ்டன்ஸோட ஃபிசிக்கல் குவான்டிட்டி யூனிட்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலான் இருக்காங்க. அண்ட் ஏபிள் டு ஐடென்டிஃபை தி ஜீரோ எரர் அண்ட் பேரலெக்ஸ் எரர். ஜீரோ எரர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து பேரலெக்ஸோட டிஃப்ரென்ஸ், அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏபிள் டு மெஷர் த வால்யூம் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் தி ஓன் மெஷரிங் டூல்ஸ். இதனால வந்து டூல்ஸ் வந்து நம்ம மாடல்ஸை வந்து நம்மளே ஓனாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக சில கொஷின்ஸால் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, யுவர் கசின் ஆஸ்க்ஸ் யூ வாட் யுவர் ஹைட் இஸ், ஹவ் வில் யூ மெஷர் அண்ட் இன்ஃபார்ம் ஹிம். இப்போ உங்கள் கசின் கேட்குறாங்க உங்கள் ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் டிசைட்ஸ் டு ப்ளே அ கபடி, ஹவ் வில் யூ மெஷர் அண்ட் ட்ரா த பார்டர் லைன்ஸ். அதாவது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கபடி விளையாடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. ஸோ அந்த லைன்ஸ் போடுறதுக்கு எப்படி நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் அவங்களை இன்ஃபார்மேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் யுவர் ஃபாதர் கிவ்ஸ் அ பேக் அண்ட் ஆஸ்க்ஸ் ஹிம் டு கெட் பொட்டேட்டோஸ், ஹவ் வில் யூ ஆஸ்க் ஷாப்கீப்பர். இப்போ வந்து உங்கள் ஃபாதர் வந்துட்டு ஒரு பேக் கொடுத்துட்டு ஹி ஆஸ்க்ஸ் ஹிம் டு பை பொட்டேட்டோ வந்து வாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி ஷாப்கீப்பர் கிட்டே கேட்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யர் மாம் டெய்லி கெட்ஸ் மில்க் ஃப்ரம் மில்க் மேன், ஹவு மச் ஷி கெட் அ கப் ஆஃப் மில்க் 2 டம்ளர்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மில்க் பால்காரங்கிட்ட எப்படி அவங்க வேணும், இவ்வளோ இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குவான்டிட்டி வேணும்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு லாங் வில் யூ டேக் டு ரீச் யர் ஸ்கூல் ஃப்ரம் ஹவுஸ். அதாவது வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஹவு லாங் ஷாப்கீப்பர் மெஷர்ஸ் அ கெரோசின் வைல் செல்லிங். அதாவது கெரோசின் செல் பண்ணும்போது அவங்க எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லென்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா we have already heard about some words like weight, kilogram, liters, milliliters, kilometer, length, distance. In this chapter let us have a deeper look at length, weight, volume. இதை வந்து கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The necessity to measure them. To do tasks given about them need to know unknown quantities with some quantities is not measurement. அதாவது என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அன்னோன் குவான்டிட்டிஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச குவான்டிட்டிஸ் மூலமாக இது பண்ணுறது வந்து மெஷர் பண்ணுறது மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெஷர்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஹேஸ் 2 parts. The measuring tools that you know. Which of these tools you used and task below. First வந்து length. What is length? Distance between one end and another end is called length. சரிங்களா. ஒரு எண்டிலேருந்து இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறது அது வந்து லென்த்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மெஷரிங் டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் டேப் வச்சுருக்காங்க. எதுக்குன்னா டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு தான் டேப் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாப் கிளாக்கு அது வந்து டைம் மெஷர் பண்ணுறதுக்கு. ஜார் வந்துட்டு லிக்விட், வால்யூம் ஆஃப் லிக்விடு. வெயிட் வந்துட்டு ஒரு வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிட்வீன் 2 edges ஆஃப் புக்ஸ் ஆர் டேபிள் ஆர் கார்னர் ஆஃப் ஃபுட்பால் ஆர் கிரவுண்ட் ஆர் ஈவன் ஃப்ரம் யூ ஹோம் டு ஸ்கூல். தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். சரியா. லென்த்தோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எஸ்ஐ யூனிட், அதாவது பார்த்திங்கன்னா மீட்டர்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஸ்மால் லெட்டர் எம். எப்போவுமே வந்து மீட்டர் வந்து ஸ்மால் லெட்டர் எம்மில் தான் மெஷர் பண்ணுவோம். வெரி ஸ்மால் லென்ஸ் கேன் பி மெஷர்ட் இன் millimeter mm and centimeter cm. With larger measurements, say height of building, banner, lamp post measured in meter. சரிங்களா. அதாவது குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே இருந்ததுன்னா, அதாவது அது லேம்ப் போஸ்ட்டாக இருக்கலாம், பேனராக இருக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா மீட்டரில் மெஷர் பண்ணுவாங்க. அது சேஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities ஆர் வில்லேஜஸ் ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் டு ஹோம். அதாவது கொஞ்சம் ஸ்கூல் டு ஹவுஸு, அதுக்கப்புறம் சிட்டிஸ்க்கும் வில்லேஜ்க்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா கிலோமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாண்டர்டைஸாக கொடுத்துருக்காங்க. 1 kilometer is equal to 1000 meter. அடுத்து வந்து 1 meter is equal to 100 centimeter, 1 centimeter is equal to 10
மில்லிமீட்டர். சரிங்களா? இதெல்லாம் வந்து அவங்க குடுத்துருக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மெஷர் த லென்த் ஆஃப் த பென்சில். நவ் யூ ஆர் ஷூர் லென்த் ஆஃப் பென்சில்ஸ் ஆர் நாட் சேம். சரிங்களா? ஒவ்வொரு இப்போ நட்ராஜ் பென்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நட்ராஜ் பென்சில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்சரா பென்சில். ஸோ அதோட அதோட லென்த் வந்து சேமாக இருக்காது. டேக் அ மீட்டர் ஸ்கேல். செக் இஃப் த லென்த் வித் மார்க்கிங் டில் 15 டில் ஆர் 30. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கேலே எடுத்திங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் வந்து 15 இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா பிக் ஸ்கேல்ஸ் வந்து 30 இருக்கும். சரிங்களா? ஸோ அதை சென்டிமீட்டரில் தான் எப்பவுமே ஸ்கேல் சொல்லுவாங்க. நோட்டீஸ் 1 and 2 தேர் வில் பி அ ஸ்மால் மார்க்கிங். அதாவது 1க்கும் 2க்கும் நடுவில் ஸ்மால் மார்க்கிங்ஸ் இருக்குது. இஃப் யூ கவுண்ட் அப்போ அங்கே சின்ன லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அது 9 லைன்ஸ் இருக்கும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கான்சிக்யூட்டிவ் ஸ்மாலர் மார்க்கிங்ஸ் வித் சென்டிமீட்டர் டினோட்ஸ் தி மில்லிமீட்டர். ஸோ அது வந்து மில்லிமீட்டராகவும் சொல்லியிருக்காங்க. சென்டிமீட்டரும் இப்போது சின்ன ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னா அது மில்லிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் நவ் அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் தி இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டிஸ் ஆஃப் லென்த், மாஸ், டைம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிலோமீட்டர் அப்படின்னா என்ன, அது மில்லிமீட்டர்னோட டிஃப்ரென்ஸ் என்ன, சென்டிமீட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லென்த், மாஸ், டைம், அது 3 தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இஃப் யூ சி யுவர் ஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஆஃப் தட் யுவர் ஃப்ரெண்ட். அதாவது என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, யூ சி தட் யுவர் மெஷர்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட். இப்போ ஒருத்தர் வந்து டேப் பிடிக்கிற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னொருத்தங்க வந்து பிடிக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் மெஷரிங் யூனிட்ஸ். அப்போ கண்ட்ரிஸ் இப்போ இந்தியா அப்படின்னு பார்த்தா நம்ம இந்த ஸ்டாண்டர்டைஸ்ட் யூனிட் யூஸ் பண்ணுறோம். இதே யூரோப் பார்த்தா அவங்க டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்டைஸ்ட் யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பிக்சர். இப்போ ஆக்டிவிட்டி வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரம் அ குரூப் ஆஃப் ஸ்மால் 5 மெம்பர்ஸ் செலக்ட் த பர்சன் வித் அதர் மெஷர்ஸ். அதாவது என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளே ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு ஸ்கேல் வச்சுட்டு ஸோ அந்த ஸ்பேனை வந்து அவங்க ஹைட் ஸ்பேனை வந்து கம்பேர் பண்ணும். சரிங்களா? அப்போது அந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் வால் ஹைட். ஓகே. அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒருத்தவங்க வந்து சின்னதாக இருக்கணும், ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். ஸோ வை டு யூ நீட் எஸ்ஐ யூனிட்? நம்மளுக்கு ஏன் எஸ்ஐ யூனிட் வேணும்னு கேட்டிருக்காங்க. த சேக் ஃபார் த யூனிஃபார்மிட்டி சயின்டிஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஹேஸ் அடாப்டட் அ காமன் செட் ஆஃப் யூனிட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் த மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இதை வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு சயின்டிஸ்ட் வந்து அடாப்ட் பண்ண ஒரு மெத்தட் தான். இந்த மெத்தடில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்ஐ யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். சரிங்களா? அடுத்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் வந்து கிலோகிராம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் இஸ் செகண்ட்ஸ். அண்ட் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் மீட்டர் வந்து மீட்டர் ஸ்கொயர். வால்யூம் வந்து எப்பவுமே கியூபிக் மீட்டரில் தாங்க சொல்லுவோம். அடுத்து வந்து மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ், ப்ரிஃபிக்ஸ் எஸ்ஐ யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டராக இருக்கலாம், லிட்டர், கிலோகிராம். அப்புறம் கரெக்டிவ் measures for measurement. The measurement has to accurate and then approach the correct always. In our daily approximation, may not be impact, but it has a larger impact on scientific calculation. For example, if the curvature of the key is changed by even 1 millimeter, the law could not be obtained. Let us look some common mistakes that occur while using the scale. So, if the corrective measures and measurement, டோர் கீ எடுத்துருக்காங்க. அந்த டோர் கீ 1 millimeter வந்து கொஞ்சம் வேரி ஆனாலும் நம்மளால டோர் ஓப்பன் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த அந்த டிஃப்ரென்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. டு மெஷர் த லென்த் ஆஃப் த பின் யூசிங் ஸ்கேல். அது பின்னோட லென்த் வந்து நம்ம ஸ்கேல் மெஷர் பண்ணலாம். த ஹெட் ஆஃப் த பின் ஹேஸ் கோஇன்சைட் வித் 0. ஸோ அந்த ஹெட் வந்து எப்பவுமே வந்து 0 கூட ஒட்டி இருக்கணும். கோஇன்சைட்னா ஒட்டி இருக்கிறது தான் ஒன்றும் இல்லைங்க. த கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் centimeter from the count of final divisions. The count of division is millimeter. ஸோ இப்போ ப்ரிஃபிக்ஸில் சொல்லியிருக்காங்க. டெசி அப்படிங்கிற அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி. அது மல்டிபிள் வந்து 1/10. அதே மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 10 decimeter is equal to 1 meter. அப்படிங்கிறது வந்து ஸ்மால் சியில் சொல்லியிருக்காங்க. சப் மல்டிபிள் அதே தான் 1/100. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸ்டு. இது வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ 100 centimeter அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். மில்லிமீட்டர் வந்து ஸ்மால் எம்மில் சொல்லியிருக்காங்க. அடுத்து சப் மல்டிபிள் 1/1000. எஸ்சிங்கிறது 10, சென்டிங்கிறது 100, மில்லிங்கிறது 1000 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். நானோமீட்டர் அப்படின்னா வந்து 1 எவ்வளோ ஜீரோஸ் பார்த்தீங்கன்னா 60. ஸோ அதே வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்போ வந்து 1 கிலோமீட்டர் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். சரிங்களா? இந்த கிவன் ஆக்டிவிட்டி மெஷர் த குவான்டிட்டிஸ் யூசிங் அ சூட்டபிள் மெஷரிங் யூனிட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் தெம் வித் சூட்டபிள் மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஆக்டிவிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த டிப் பென்சில் வந்து மீட்டரில் தான் சொல்லுவோம் இல்லையா? சப் மல்டிபிள்ஸ் மீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சப் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா
மீட்டர்ஸை மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர்ஸில் சொல்லுவோம். ஸோ அது லென்த் ஆஃப் த பென்னுக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ் அதை எப்படி சொல்லுவோம் நம்ம டிஸ்டன்ஸ். அப்புறம் வந்து மாஸ் ஆஃப் தி ட்ரை ஃப்ரூட் எப்படி சொல்லுவோம் நம்ம கிலோகிராமில் தான் சொல்லுவோம். ஸோ மாஸ் ஆஃப் தி ஜுவல்லரி, அடுத்த டைம் டேக்கன் டு ஃபினிஷ் 100 மீட்டர் ரேஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க. டேக் கேர் to write a correct submultiple. A parallax is the displacement or difference between two apparent position of an object viewed along two different lines. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே 3 பேர் நிற்கிறாங்க. சென்டர்லேருந்து பார்க்குறதுக்கும் சைட்லேருந்து பார்க்குறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸு கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸு தான் வந்து parallax error. The difference between the two viewing பொசிஷன் சரிங்களா. அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூவில் வந்து கொஞ்சம் எரர் இருக்கும். ஸோ அதான் வந்து பேரலெக்ஸ் எரர். த கரெக்ட் பொசிஷன் ஆஃப் தி ஐ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டேக்கிங் மெஷர்மெண்ட். யோர் ஐ இஸ் எக்ஸாக்ட்லி அட் த ஃப்ரண்ட் ஆஃப் தி வெர்டிக்கல் பொசிஷன் ஆஃப் தி பாயிண்ட் வேர் த மெஷர்மெண்ட் ஹேஸ் டு பி டேக்கன். ஸோ அந்த கண்ணை வந்து பார்க்குறது வந்து கரெக்டான இடத்துல வைக்கணும். அண்ட் இன் தி அபவ் ரெப்ரசன்டேஷன் டு அவாய்ட் தி பேரலெக்ஸ் எரர் ரீடிங் வில் பி கரெக்ட் ஃப்ரம் த பொசிஷன் ஏஎன்சி. பார்த்தீங்கன்னா ஏஎன்சி அதாவது ஏக்கும் சி அந்த சைடில் வந்து பேரலெக்ஸ் எரர் பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்டிவிட்டி தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்ட் லைன் யூஸிங் ஸ்ட்ரிங்கை வச்சு எப்படி ஒரு மெஷர்மெண்ட் ஆஃப் தி கர்வ்ட் லைன் நம்ம கண்டுபிடிக்கிறது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மீட்டர், ஸ்கேல், மெஷரிங் டேப், ஸ்ட்ரிங்கு, ஸ்கெட்ச் பென் இதெல்லாமே வேணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரா அ கர்வ்ட் லைன் ஏபி ஆன் அ பீஸ் ஆஃப் பேப்பர். ஸோ கர்வ்ட் லைன் ஏபியை வந்து பீஸ் ஆஃப் பேப்பரில் வரைஞ்சிக்கிறாங்க. பிளேஸ் அ ஸ்ட்ரிங் அலாங் தி கர்வ்ட் லைன். அந்த ஸ்ட்ரிங் மேலே அது மேலே வச்சுட்டாங்க லைன் மேலே. மேக் ஷியர் தட் த ஸ்ட்ரிங் கவர்ஸ் எவ்ரி பிட் ஆஃப் கர்வ்ட் லைன். ஸோ அது எல்லாமே ஈக்குவலாக வச்சுருக்காங்க. மார்க் த பொசிஷன்ஸ் ஆஃப் கர்வ்ட் லைன் தட் பிகன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிங். அதாவது அந்த ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் த கர்வ் லைனும் அந்த எண்டிங் பொசிஷன் ஆஃப் தி ஸ்ட்ரிங்கையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். நவ் ஸ்ட்ரெச் த ஸ்ட்ரிங் அலாங் தி லென்த் ஆஃப் த மீட்டர் ஸ்கேல் அண்ட் மெஷர் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ அண்ட் மேக்கிங்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிங் அண்ட் நோட்டேட். திஸ் வில் பி given with the length of the curve. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் தி கர்வுக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா அந்த லென்த் ஆஃப் தி பனானா. ஸோ இதுவும் கர்வ்டாக தானே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து எண்டிங் பொசிஷன் வரைக்கும். ஸோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஈக்குவலாக கரெக்டாக வச்சுக்கோங்க சரிங்களா. கோயின்சைட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதோட வந்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த கர்வ்டு இதோட பொசிஷனோட இது கிடச்சிடும். ஸோ ஆக்டிவிட்டி 3 என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 3 பார்த்தீங்கன்னா மெஷரிங் த லென்த் ஆஃப் தி கர்வ் லைன் யூஸிங் டிவைடர். டிவைடரை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் போர்ஷன் அந்த ஏபின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்காங்க. ட்ரா தி கர்வ் லைன் ஏபி வித் பீஸ் ஆஃப் பேப்பர். ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் வந்து ஏபிங்கிற ஒரு லைன் நீங்கள் போட்டுக்கிறீங்க. அண்ட் சப்ளை த லெக்ஸ் ஆஃப் தி டிவைடர். அந்த டிவைடரை வெறிச்சு வச்சு 0.5 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் வந்து நம்ம ரூலர்னால் ஆக்சுவலி இது ஸ்கேலுங்க. பிளேஸ் இட் ஆன் தி கர்வ் லைன் ஸ்டார்டிங் ஃப்ரம் எண்ட் மார்க். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம வச்சுக்கிறோம். மார்க் த பொசிஷன் ஆஃப் தி அதர். அதாவது இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வச்சுட்டு மார்க் த பொசிஷன் ஆஃப் த அதர் எண்ட். ஸோ அங்கே ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அடுத்த பொசிஷன் அதாவது எண்டிங் பொசிஷனோட இதை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். மூவ் இட் அலாங் தி லைன் அகைன் அண்ட் அகைன் கட்டிங் த லைன் இன்டூ செக்மெண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்மெண்ட்டாக பிரித்து நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஈக்குவல் லென்த்து செக்மெண்ட்னா ஒன்றும் இல்லை. நம்ம ஆக்சுவலி அதை வந்து ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிச்சுக்கணும். ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் தி லைன் கேன் பி மெஷர் பை யூசிங் ஸ்கேல். இந்த ஹாஃப்ஸ் பிரிச்சிடும் இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி மெஷர் பண்ணிக்கிறாங்கன்னா ஸ்கேலை மெஷர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எப்படி டோட்டலாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ பிரிச்சிருக்கோமோ இன்டூ லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட். ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் நம்ம ஈக்குவலாக தான் பிரிச்சிருப்போம். ஸோ கண்டிப்பாக அது ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ செக்மெண்ட்ஸ் நம்ம பிரித்த செக்மெண்ட்ஸ்க்கும் இன்டூ தி லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட் ப்ளஸ் லென்த் ஆஃப் தி லெஃப்ட் ஓவர் பார்ட். ஸோ மித்த இது இருக்கும் இல்லையா, மீதி இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த கர்டு பொசிஷனோடது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வால்யூம். த லென்த் இஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. தட் மீன்ஸ் தட் இட் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் அதர் குவான்டிட்டி. சரிங்களா. இது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு அதர் குவான்டிட்டிஸில் வந்து நம்ம இது டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ யூஸிங் லென்த் we can find அதர் மெஷர்மெண்ட்ஸ் லைக் ஏரியாவாக இருக்கட்டும், வால்யூமாக இருக்கட்டும், இது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ஏரியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லென்த் இன்டூ பிரெத். ஸோ now you can guess the measure of area in டெக்ஸ்ட் புக்ஸ் கிளாஸ் ரூம்ஸோட ஏரியா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ the volume is a derived quantity. சரிங்களா. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வால்யூம் அப்படிங்கிறது derived, லென்த்துங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இட் கேன் பி மெஷர்ட் பை மெஷரிங் த லென்த். ஸோ let us calculate the volume of the box. ஸோ வந்து வால்யூம் ஆஃப் தி பாக்ஸ் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க எப்படின்னா length, breadth into height. So the measuring scale to measure 3 parameters in centimeter. The
வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் வந்து எப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். த யூனிட் ஆஃப் த வால்யூம் இஸ் அபிவியஸ்லி சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கியூபிக் மீட்டர்னு சொல்லுவாங்க. வாட் யூ இன்ஃபியர், அதாவது 1000 கியூபிக் மீட்டர் 1 சென்டிமீட்டர் இன்ட்டு 1 சென்டிமீட்டர். இது ஆக்சுவலி வந்து ஒரு க்ளூ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், அதாவது 1 சென்டிமீட்டர்னு கொடுத்து ஸோ அதை வந்து யூனிட்டாக வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த லிக்விட். மெஷரிங் அ வால்யூம் ஆஃப் லிக்விட் இஸ் ஈஸி, quite easy. The length of take a shape of the container which you will kept. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அந்த எடுப்போம் இல்லையா அந்த குவான்டிட்டியோட கண்டெய்னர், ஸோ அதை வந்து மெஷர் பண்ணால் ஈஸியாக அதோட வால்யூமை மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த லென்த் ஹூஸ் வால்யூம் இஸ் ஃபவுண்ட் டு பி சிம்பிள் அண்ட் போர் டு பி கிராஜுவேட்டட் கண்டெய்னர். கிராஜுவேட்டட் சிலிண்டர்ஸ், பீக்கர்ஸ், பிப்பெட்ஸ் அண்ட் அதர் பியூரெட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் லிக்விட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி மெத்தட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சிலிண்டரை மட்டும் மெஷர் பண்ண, அதோட கண்டெய்னர் அவருடைய இது சைஸ் மட்டும் மெஷர் பண்ணால் போதுங்க, அதோட குவான்டிட்டிஸ் சைஸ் ஆட்டோமேட்டிக்காக மெஷர் ஆகிடும். ஸோ வி வுட் லைக் டு ஆஃபன் ஹியர் அ லிட்டர் ஆஃப் daily life. For example 1 liter milk packet is got 20 liters. ஸோ இப்போ என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா மெஷரிங் த வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் 3 with irregular ஷேப்பில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் you want to measure the volume of an object which has the regular shape, how will you do this அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து irregular ஷேப்பாக இருந்தால் என்ன பண்ணிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸும் இல்லைங்க. ஸோ பட் தேர் ஆர் சம் ways to do it. சரிங்களா, இது வந்து அந்த வால்யூம் ஆக்குபைடு வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். fill the graduate measuring cylinder with water with certain level, say 50 ml, tie the stone with a piece of fine thread. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ சப்போஸ் அது வந்து irregular ஷேப்பாக இருந்ததுன்னா ஒரு ஸ்டோனை வந்துட்டு அதை டைப் பண்ணி த்ரெட்னால ஸ்டைன் பண்ணி அது வந்து ஒரு கம்ப்ளீட் வாட்டருக்குள்ளே இம்மர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆஸ் த ஸ்டோன் இஸ் இம்மர்ஸ்ட் we can observe that the water level increases. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா அந்த கல் உள்ளுக்குள்ளே போக போக வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. the stone displaces the water occupy. how much water that would be displaced? It would be equal to the space taken up by the stone. so the amount of water displaced will be equal to the volume of the stone. ஸோ அது வந்து இந்த டிஸ்பிளேஸ் ஆன வாட்டர் வந்துட்டு எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் தி ஸ்டோனுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இனிஷியலி வாட்டர் லெவல் வந்துட்டு 50 ml சொல்லியிருந்தாங்கன்னா ஆஃப்டர் ரிமர்ஸ் பண்ணும்போது 74 ml ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கரெக்டான அக்யூரேட் இது கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி கேஸ் சொல்லியிருக்காங்க. we can also measure the volume of the gases can expand to fill the container into which they are placed. சரிங்களா, அது அதே மாதிரி தான் இங்கே எப்படி வால்யூம் பண்ணமோ அதே மாதிரி தான். ஸோ அது வந்துட்டு அதோட இப்போ எல்பிஜி கேஸ் அப்படின்னு சொன்னால் அந்த இது வந்து அந்த இதோட இது மட்டும் மெஷர் பண்ணால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இது பண்ணிக்கலாம். therefore it is not easy to talk about the volume of the gas in same as the stone or liquid. it is essential to take account on pressure at which the gases are kept. அந்த ப்ரெஷர் அந்த கேஸஸ் வந்து எதுக்கு ஃபில்லாக இருக்குது அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் நமக்கு தெரியணும். ஸோ வந்துட்டு லிக்விட் மாதிரியோ ஸ்டோன் மாதிரியோ இது ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the SI unit of the volume of solid is cubic meter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. cubic meter. the liquids of the gases are usually measured in liters தான் சொல்லியிருக்காங்க. ஸோ the meter cube. so 1 meter cube is equal to 1 kiloliter. 1 centimeter cube is equal to 1 milliliter. 1 millimeter cube is equal to 1 micro. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 4 இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 3 விசில்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபில்ட் வித் வாட்டர், அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா சரிங்களா அதில் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஹவு டு செக் எக்ஸ்பெரிமெண்ட்லி ஹவு த மெஷர் தி வால்யூம் ஆஃப் தி கிவன் வெசல். ஸோ அதோட வால்யூம் ஆஃப் கிவன் வெசல் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க.